ஜனநாயகன் அது எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது பெரிய புதிராக இருக்குது. அந்த தயாரிப்பாளர் போகிறது கிட்டத்தட்ட காலில் தான் உள்ளவர். பாக்கி எல்லாமே அவர் வந்து எல்லா முயற்சிகளுமே எடுத்துட்டார். அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் அது இதுன்னு போனாங்க. அப்புறம் ரிவைசிங் கமிட்டியில் ஒரு தடவை பார்த்தாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்த்து ஒரு சஜஷன் கொடுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு தடவை படம் பார்க்கணும். அது சென்சார் வரலாறுலே கிடையாது. டைரக்ட் ஓடிடிங்கிறது ஏன் வந்து கேவிஎம் யூஸ் பண்ணுறது? இல்லை, டைரக்ட் ஓடிடிக்கு சென்சார் வேணுங்கிறாங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஓடிடி நிறுவனத்துக்கு மீது வழக்கு போடுறது இல்லைங்க, சென்சாரே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு, நீங்கள் யாரும் கேட்கறதுக்குன்னு ஓடிடி நிறுவனம் பதில் சொல்ல முடியும். இவ்வளோ பிரச்சனைகள் சரியா? இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானதுங்க. சர்வாதிகார நாட்டில் கூட இப்படி இருந்திருக்காது. பட் அரசியலில் பொறுத்த வரைக்கும் 2026 அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த இடத்தை விட மேலே பெறுவாரா? அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விஜய் வந்திருக்கிறாரு. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகன் அந்த திரைப்படம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ரிலீஸ் பற்றி பேசுவாங்கன்னு. பட் ஒரு அமைதி காக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லைங்க, அது ஒரு பெரிய புதிராக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், சென்சார் ஆஃபீஸில் தொடர்ந்து அந்த தயாரிப்பாளர் போகிறது கிட்டத்தட்ட காலில் தான் உள்ளவர். பாக்கி எல்லாமே அவர் வந்து எல்லா முயற்சிகளுமே எடுத்துட்டார். ஆனாலும் ஏதோ ஒரு தடை வந்து அந்த படத்துக்கு அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக தேர்தல் முடிஞ்சு மறுநாளே வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிரும்னு அவர் நம்பினார். 24ஆம் தேதி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ரிசல்ட்டு வந்த பிறகு தான் தருவோங்கிற மாதிரி பேசுனதா சொல்கிறாங்க. அப்புறம் நடுவில் வந்து நாங்கள் இன்னொரு முறை இந்த படத்தை பார்க்கணுன்னு கேட்டு மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் அது இதுன்னு போனாங்க. அப்புறம் ரிவைசிங் கமிட்டியில் ஒரு தடவை பார்த்தாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்த்து ஒரு சஜஷன் கொடுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு தடவை படம் பார்க்கணும்னா அது சென்சார் வரலாறுலே கிடையாது, மறுபடியும் பார்க்கணுங்கிறாங்க. சரி, ஓகே பாருங்கள், சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு போய் நிற்கிறாரு. அப்பயும் கொடுக்கல, அவங்க படத்தை பார்த்துட்டும் கொடுக்கல. இப்போ என்ன நெருக்கடின்னா, இப்போ மே 2ஆம் தேதி வந்து ஒரு அடையாள வேலை நிறுத்தம் பண்ண போகிறாங்க. ஆமாம், நடக்குது. என்னென்னா, படத்தை நாங்கள் எந்த புது படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டோங்கிறது தான் அதனுடைய கருத்து. இப்போ பாருங்கள், இந்த மே 2ஆம் தேதி இவங்க அடையாள வேலை நிறுத்தம்ங்கிறது எதுக்குன்னா, நாங்கள் வந்து உங்கள் கண்டிஷனுக்கு உட்பட மாட்டோம், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கிறது தான். இப்போ தியேட்டருக்காரங்க வந்து இல்லை எங்களுக்கு வந்து 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடியில் நீங்கள் படம் போடணும், 4 வாரத்தில் போட்டிங்கன்னா நாங்கள் படம் வாங்க மாட்டோங்கிற கொள்கையில் அந்த இதில் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து கருப்பு படத்துலேருந்து தொடரும். மே 14 கருப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது 15ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டெஃபினட்லி எப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு திரையரங்க உரிமையாளர்கள் இறங்கி வர்றாங்களோ அன்றைக்கி தான் மீண்டும் படங்களை அவங்க கொடுப்பாங்க. அது வரைக்கும் புது படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாது. அப்போ 15ஆம் தேதிக்குள்ளே ஜனநாயகனை அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். 15ஆம் தேதிக்குள்ளே இவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒரு வேளை இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் அவங்க 15ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டாங்கன்னா ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வராது. ஆல்ரெடி அது லீக் ஆனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சென்சார் வெர்ஷனே வேற ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா பல பேர் படம் பார்த்துட்டாங்க. இப்போ இன்னொரு முறை படம் பார்க்க வர்றதுக்கு இந்த இன்னொரு வேற ஒரு சென்சாருங்கும்போது அப்போ படமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் படத்தை விடணும்ல. இப்படி ஆளாளுக்கு பிடிச்சி நெருக்கிட்டு இருந்தால் அது என்ன ஆகும் நிலைமை? அப்படி இருக்குது சூழ்நிலை. ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன் சார், இப்போ டைரக்ட் ஓடிடிங்கிறது ஏன் வந்து கேவிஎம் யூஸ் பண்ணல சார்? இல்லை, டைரக்ட் ஓடிடிக்கு சென்சார் வேணுங்கிறாங்க. இப்போ ஓகே, நீங்கள் வெப் சீரிஸ்க்கெல்லாம் சென்சார் வேண்டாம். ஆமாம். ஆனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு சென்சார் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஓடிடி நிறுவனத்துக்கு மீது வழக்கு போடும்பொழுது இல்லைங்க, சென்சாரே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு, நீங்கள் யாரும் கேட்குறதுக்குன்னு ஓடிடி நிறுவனம் பதில் சொல்ல முடியும். அது இல்லைன்னா அவங்க மாட்டிப்பாங்க அவ்வளோ விலை கொடுத்து. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் சேஃபர் சைடுக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோங்கிறாங்க. அதுதான் இதில் பிரச்சனை. இல்லைன்னா அது என்றைக்கோ பண்ணி விட்ருப்பாங்களே. ஆனால் இது பிஸ்னஸாக ஒரு பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணலாம் சார். லீக் ஆயிடுச்சு, சென்சார் இன்னும் வரல. இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த சேட்டிலைட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்படாதா? எல்லாமே பாதிச்சிருச்சுங்க. நீ பாதிக்கப்படாதா இல்லை, பாதிச்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஏற்கனவே அது நடந்துருச்சு. இப்போ இனிமேல் வந்து இந்த தியேட்டருக்கள் அப்புறம் எல்லாமே வந்து இவங்க நினச்சதை விட ஒரு 70% போயிடும். ஒரு 30% தான் இவங்க
எடுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கார் தயாரிப்பாளர். ஆனால் இப்போ இதற்காக விஜய் அவர்கள் இப்போ ஆல்ரெடி வந்து அவர் கூப்பிட்டு பேசியிருந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதற்காக விஜய் அவர்கள் வந்து வேற படம் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் தரப்புலேருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலைங்க. ம். அவரும் சொல்லலை. ஆனால் ஒரு பிரபலமான ஊடகத்தில் அப்படி ஒரு செய்தி வருது. ஆமா. மெயின் ஸ்ட்ரீம்லேயே அவர் இன்னொரு படம் பண்ண போகிறாரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டாருன்னு செய்தியை போடுறாங்க. ஆமா. அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அவர் பேசவே இல்லை, எழுத்துப்பூர்வமாகவும் சொல்லலை, ஓரலாகவும் சொல்லலை. வெளியில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேரரசு கூட இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு, தொடர்ந்து சார் படத்தில் நடிக்கணும். அவர் ஒருவேளை அரசியலில் அவர் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா ஓகே, வரலை அப்படின்னா அது தள்ளி போகுது அப்படின்னா அது வரைக்கும் அவர் நடிக்கலாமேன்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் நடிக்கிறாருன்னு ஒரு புரளியை கலைப்பூட்டு அதை செய்தியாக்கி அதை பற்றி ஒரு விவாதத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. பட் நடித்து கொடுக்கணும். ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து அவ்வளோ லாஸ் ஆகிருக்காரு. இன்னொன்று, அந்த லாஸுக்கு விஜய் மட்டும் காரணம் கிடையாது. அவர் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் தயாரிப்பாளர். இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸ்காரர்கள் யாரெல்லாம் காங்கிரஸுக்கே ஒரு பெரிய குடத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லா மாநிலத்திலையும். அப்போ இவ்வளோ பெரிய தொகையோட ஒருத்தர் வந்து இங்கே படத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் காங்கிரஸுங்கிறதுனால கொஞ்சம் குடைச்சலை கொடுக்குறாங்க. வெறும் முழு காரணமும் விஜய் மட்டும் இல்லை, அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதில் தொடர்ந்து இப்படி ஒரு படத்தை நிப்பாட்டி வச்சு அது மூலியமாக இவ்வளோ பிரச்சனை கிரியேட் பண்ணி இந்த லீக் ஆனது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. விஜயை பொறுத்தளவுக்கு இது ஆரம்பத்திலே அவர் எதிர்பார்த்துட்டார். ஓகே. அந்த மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியிலே அவர் சொல்கிறாரு, தயாரிப்பாளர் அணுகும்போது நீங்கள் ரிலீஸ் டைமில் என்னுடைய அரசியல் காரணமாக இந்த படத்துக்கு சில சிக்கல்கள் வரலான்லாம் நான் சொன்னேன்னு சொல்கிறாரு அவர். அதுக்காக தான் மலேசியாவில் அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை நடத்தி அதில் வந்த வருமானத்தில் ஒரு பெரிய அளவு அவர் கொடுத்தாங்க ஓகே. தயாரிப்பாளருக்கு. அந்த நிகழ்ச்சியை தயாரிப்பாளரும் மலேசியாவை சேர்ந்த ஒருத்தரும் பண்ணாங்க. அதில் வந்த லாபத்தை தயாரிப்பாளர் எடுத்துக்கிட்டார். அது விஜய்க்கெல்லாம் வரல. அப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து அந்த இப்படியெல்லாம் சிக்கல் வரும், நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அதை பண்ணாங்க. அதை மீறி படம் வெளியானதை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 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 உதவி எடிட்டர் வந்து அதை வெளிப்படுத்துவாருங்கிறது யாருக்குமே தெரில. அவர் ஏதோ விளையாட்டு போக்கில் அதை பண்ணிட்டார், எந்த சீரியஸ்னஸும் இல்லாமல். அது இப்போ பாருங்கள், அந்த எடிட்டரே வந்து சங்கத்தை விட்டு நீக்கி வச்சுருக்காங்க. அவருக்கு யாரும் படம் கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. பட் எடிட்டருடைய அஜாக்கிரதை தான் காரணம். அவர் வந்து யாரோ ஒருத்தனை, ஒரு தேர்ட் பர்சனை, அவன் யார் என்னன்னு எதுவுமே தெரியாமல் அந்த ஸ்டுடியோக்குள்ளே அனுமதித்தனுடைய விளைவு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அவன் வந்தது மண்டாடி படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தவன், மண்டாடி படத்தை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் வேறு எதாவது இருக்கான்னு அப்படி தேடும்போது ஜனநாயகன் சிக்கிருச்சு. அவன் ஐக்ளவுடுக்கு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ அதை அழிக்காமல் வச்சுருந்தது இவருடைய தவறு, எடிட்டருடைய தவறு. அவர் திருடலை, திருட்டுக்கும் துணை போகல, அவர் அறியாமல் அது நடந்து போச்சு. இப்போ அதுக்கான தண்டனை அவர் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேலே அந்த தயாரிப்பாளர்கள் லாஸ் வந்துச்சு. யார் பொறுப்பு? அது மாதிரி ஒரு சிக்கலாக போயிடுச்சு. ஆனால் இப்போ இது வந்து சரியா? முதல்ல இவ்வளோ படத்தை நிறுத்தி வச்சுறதும் சரி, இதுக்கு ஒரு ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கறதும் சரி, ரிலீஸ் பேட்சை வளர்த்தது, இவ்வளோ பிரச்சனைகள் சரியா? இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானதுங்க. சர்வாதிகார நாட்டில் கூட இப்படி இருந்திருக்காது. இது ஒரு ஜனநாயக நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், ஒரு படத்தை பார்க்குறீங்க, அதில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நீங்கள் நறுக்க சொல்லலாம். இந்த காட்சிகள் எங்களுக்கு பிடிக்கல, நறுக்கிடுங்க, இது ஒரு சர்ச்சைக்குரிய காட்சின்ட்டு எவ்வளோ படங்கள் அதுமாரி வந்திருக்கு. அப்படி நறுக்கிட்டு கொடுங்க. அப்படியும் கொடுக்காம எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு படத்தை முடக்கி வைக்கிறதுங்கிறது எப்படி இங்கே வந்து தொழில் எந்த நம்பிக்கையில் செய்ய முடியும்? நீங்கள் என்ன தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஈடுபடுறவர் அவர் சக்திக்கு மீறிய ஒரு உழைப்பு தான் அதில் போடுவார். ஆமாம். சும்மா அப்படியே ஈஸியாக நகர்த்துறது கிடையாது எல்லாமே. இப்போ இவர் வந்து கையிலேருந்து ஒரு 500 கோடி போட்டிருக்கிறாருன்னா அவர் எங்கே கடன் வாங்கி போட்டாரோ? ஆமாம். இல்லையா? ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே வராங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையே அடித்து காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து எப்படி இங்கே இருக்கிற சங்கங்கள் அமைதியாக இருக்குங்கிற கேள்வியெலாம் எனக்குள்ளே இருந்துச்சு. எதுவுமே பேசல. இல்லை, நான் பேசும்போது சொல்கிறாங்க, சார் நாங்கள் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை நீங்கள்லாம் உள்ளே வந்தீங்கன்னா மேலும் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். இப்போ அவங்க இன்னும் ஈகோ ஹர்ட் ஆகி நீங்கள் அவங்களெலாம் கூப்பிட்டு வரியா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டாங்கன்னா நான் செத்துருவேன் சார், அதனால் நீங்கள் வராதிங்கன்றார் அவர். நானே பார்த்துக்கிறேன், சரியோ தவறோ கெஞ்சுறதோ மிஞ்சுறதோ நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வராதிங்கன்றார். ஸோ அப்படி ஒரு சிக்கலாக மாறிப்போச்சு. டோட்டலாக வந்து அவருடைய அரசியல் இதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. பட் அரசியலில் பொறுத்த வரைக்கும் 2026 அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த இடத்தை விட மேலே பெறுவார் அவர்? 2026 பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார். நம்ம விசாரித்த வரைக்கும் எல்லா ஊர்கள்லேயுமே இந்த இளம் வாக்காளர்கள்
விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ஒரு பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர் கொடுக்கும். அவர் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு இது வருமானா சொல்ல முடியாது. அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட்டு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை அவர் கொடுக்கும். அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விஜய் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அது வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே. அது எத்தனை சதவீதம்ங்கிறத பொறுத்து தான், அல்லது எத்தனை சீட்டு அவர் வருவாருங்கிறத பொறுத்து தான் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரும். நேற்று திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, விஜயினுடைய வாக்கு வங்கி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாரு. தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாரு. ஒரு கணிப்பு இல்லாமல் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். அப்போ ஏதோ ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவருக்கு தயாராக இருக்குது. அது 30% 25% தெரியல. யாரை கேட்டாலும் 20% மேலே தான் சொல்கிறாங்க. விஜயகாந்த் வரும்பொழுதே 8.5% தான் வந்தார் அவர். ஆமாம். முதல் தேர்தலில் ஒரு சீட்டு ஜெயிச்சார். ஆமாம். இவர் 20% அப்படிங்கும் பொழுது அதற்கான சீட்டு வரணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது வரணும்ல. இங்கே என்ன கணிக்கிறாங்கன்னா ஒரு 20 சீட்டு வருவார் அவர். 10லேருந்து 20 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கு சதவீதம் 20லேருந்து 30க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு தொங்கு சட்டசபை வந்து இல்லை விஜயினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற கருத்தாக இருக்குது. இது எல்லாமே உண்மையா பொய்யாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கிட்டத்தட்ட இதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. விஜய் அவர்கள் எந்த பக்கம் இருக்கிறாரோ அதுதான் ஆட்சி அமைக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்க வாய்ப்பு? எனக்கு தெரிந்து 2 பக்கமே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த பக்கம் திமுகவை ரொம்ப கண்மூடித்தனமாக அவர் எதிர்த்திருக்கிறார். ஆமாம். அந்த பக்கம் வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னே சொல்லிட்டாரு. அப்போ பிஜேபி இருக்கிற ஒரு கூட்டணிக்குள் எப்படி அவர் போக முடியும்? அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா அங்கே பிஜேபி இருக்குல்ல. அப்போ வேணா ஒரு கண்டிஷன் வைக்கலாம். இப்போ நடக்காத என்னன்னே தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வேணா ஒரு கண்டிஷன் வைக்கலாம். நீங்கள் வந்து பிஜேபியை வெளியேற்றுங்க, உங்கள் கூட்டணியிலேருந்து அவங்கள வெளியேற்றுங்க, அதுக்கப்புறம் வேணா நான் ஆதரவு தரேன்னு வேணா ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு கொடுக்கலாமே தவிர, அந்த பிஜேபியும் இருக்கும்பொழுது அந்த ஆதரவை அவர் கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு வித்தியாசமான இதுவாக இருந்தது. பலரும் அந்த காஸ்டியூமோட வந்து ஓட்டு போடுறது சப்போர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.